Hi friends, welcome to Madhumita Samayal. இந்த சேனலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க இன்னைக்கு நாம செவந்தி பூ மாலை மாதிரி எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் பெரிய செவந்தியா நல்லா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பூ எடுத்துக்கலாம். இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நீங்க சிசர் வச்சு கட் பண்ணா சீக்கிரம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு நம்ம எப்பவும் போல நூல், பூ கட்டுற நூல், அதாவது நல்ல கெட்டி நூலா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நூல். அப்புறம் நம்ம கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேரோ ஏதோ ஒண்ணு, அதாவது நம்ம அப்ப காலில் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்ப பூ கட்ட போறோம். அதுக்காக இந்த மாதிரி சேரு அது ஏதாவது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பூக்கு நம்ம இது மாலை கட்டி முடிச்சுட்டு இது ஒரு கொஞ்சம் பூ இருந்தாலும் போதும். கட்டி முடிச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்லயே போடுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி குங்குமம் வச்சு இந்த பூவை கடைசியில முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கடையில கிடைக்குது இல்லையா, இது மாதிரி லைட்டா கம் ஏதாவது வச்சு நம்ம ஒட்டி இந்த மாதிரி வெளியில கோயில்களுக்கெல்லாம் ரொம்ப தூரம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்ப நம்ம இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க இந்த நூல் எடுத்துட்டு நல்லா ரெட்டையா இப்படி எடுத்து இந்த இதுல நம்ம இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நீள மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நூலை எடுத்துக்குங்க. எடுத்து இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து இது ரெண்டையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சு போகாத மாதிரி ரெண்டு எட்ஜையும் நாட் போட்டு இதை திருப்பி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அதே அளவுக்கு நல்ல நீளமா ஒரு நூல் கட் பண்ணிக்கோங்க. நீளமா கட் பண்ணி இத இந்த கார்னர்ல வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. இப்படி ஒரு முடிச்சு போட்டு இந்த நூலை இப்படி தனியா நமக்கு தெரியணும். பாருங்க, நம்ம இந்த மாதிரி எடுத்து கட்டியாச்சு. திரும்பவும் உங்களுக்காக காமிக்கிறேன். ஒரு நூல் எடுத்து நம்ம அந்த இடத்துல எட்ஜ்ல நாட் போட்டு விட்டுட்டோம். இன்னொரு நூல் எடுத்து நம்ம இது கூட கட்டி வச்சிருக்கோம். எதுக்குன்னு கேட்டா இது தனியா இந்த நூல் இப்படி தனியா நமக்கு தொங்கணும். இது எடுத்து இப்படி போடுறதுக்காக ஒரு அளவுக்கு ரொம்பவும் நீளமா விடாம ஒரு அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்ப இந்த மாதிரி தான் வரும். இப்படி ஒரு நூல்ல இதை ஜாயின் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு பூ எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில இந்த பூவை இப்படி கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்து நல்ல சென்டரா இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை கட்டி ஒத்தையா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நூலை எடுத்து இது மேல இப்படி போடணும். இந்த பூவை நல்லா சென்டரா வச்சுக்குங்க. இந்த ரெண்டு கயித்துக்கு இடையில நல்லா இப்படி சென்டரா வச்சுட்டு இந்த நூலை எடுத்து இந்த பூ மேல கொண்டு போய் இப்படி இது மேல போடுங்க. இந்த ரெட்டை நூல் மேல இது போடணும். போடும்போது அடியில நமக்கு இந்த மாதிரி தொங்கும். அப்ப இந்த தொங்குற நூலை நீங்க எடுத்துக்குங்க. எடுத்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு மேலேயும் அது நேரா கொண்டு வந்து இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா போதும். இந்த பூ டைட் ஆயிக்கும். இந்த மாதிரி டைட் ஆயிருக்கும். பின்னாடி இப்படி இருக்கும். இன்னொன்னு கட்டுறேன். இந்த ஒரு பூ எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு
இப்படி கொண்டு வந்து நல்லா டைட்டாக பக்கத்தில் நெருக்கமாக வச்சுக்குங்க. இந்த நூல் இப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த நூலை எடுத்து நம்ம இது மேலே இப்படி போடுறோம். இந்த ரெட்டை நூல் மேலே போடுறோம். போட்டோன்னே இந்த மாதிரி தொங்கும். அப்போ இந்த நூலை அப்படியே இதுக்குள்ளே இருந்து இப்படி எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டு இதை நேராக வச்சு ஒரு இழுத்திங்கன்னா அது டைட் ஆகிக்கும். அது டைட் ஆகிக்கும். இப்போ இந்த பூ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ டைட் ஆகிக்கும். இன்னொன்று கட்டி காமிக்கிறேன். இந்த பூ எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில இப்படி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த நூல், அதாவது நம்ம தனியாக விட்டுருக்கோம் இல்லையா அந்த நூல், அதை எடுத்து இதுதான் நம்ம நல்லா கவனிக்கணும். இதை எடுத்து இந்த மாதிரி இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இதில் மேலே போடணும். இப்படி போடும்போது இந்த மாதிரி தொங்கும். அதுக்கு இந்த தொங்குறத இந்த ஒத்த நூலை இப்படி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்கே நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா இந்த பூ வந்து டைட் ஆகிக்கும். இங்கே இழுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த எட்ஜில் போய் அது வந்து இந்த பூவில் வந்து இங்கே வந்து உட்காந்துரும். பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஆடாது, ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இன்னொன்று கட்டுறேன். உள்ளே விட்டுட்டு இந்த நூலை எடுத்து பாருங்க, இந்த மாதிரி தான். நான் இந்த மாதிரி நம்ம கட்டும்போது இதுக்கு நிறைய பூ வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம சாமிக்கு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு 4 கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்கு. இப்போ திரும்பி காமிக்கிறேன். பாருங்க, பூ எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில வைக்கிறோம். வச்சுட்டு இதை நல்லா நேராக வச்சுக்கணும், இல்லைன்னா பூ வந்து கொலையாக வரும். இதை வந்து நல்லா இப்படி நேராக வச்சுக்குங்க. இந்த நூலை எடுத்து உங்களுக்கு இப்படி போடுறதுக்கு வரலன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நம்ம விட்டுருக்கோலையே ஒத்த நூல், அதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சிக்குங்க. அப்புறம் இந்த ரெண்டு நூல் மேலே இப்படி போடுங்க. ஒரு நூலுக்குள்ளெல்லாம் விட வேண்டாம். இதை எடுத்து ரெண்டு நூலுக்கு மேலே இப்படி போட்டுட்டோம்னா இந்த மாதிரி தொங்கும். அப்போ உள்ளே இருக்கிறத நம்ம இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு கீழேயே இழுத்துட்டு வாங்க. இப்படி கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த காம்புக்கிட்ட வந்து அது வந்து நாட் வந்து வந்துடும். டைட்டாக நின்றுக்கும். இப்படி இன்னொன்று காமிக்கிறேன். ஒரு பூ எடுத்துருக்கோம். இப்படி வச்சுக்கலாம். ஆனால் நேராக வைக்கணும். அப்போ தான் வந்து மாலை வந்து நேராக இருக்கும். இப்படி வச்சுக்குங்க. இந்த நூல் எடுத்து இங்கே இப்படி இதையும் இதுக்கு நேராகவே பிடிச்சிட்டு இப்படி போட்டு இந்த நாட்டை கீழே இப்படி இழுத்துட்டு வாங்க. அடியிலேருந்து இழுத்துட்டு வந்தோம்னா அந்த நாட்டு வந்து இந்த பூவில் வந்து போய் உட்காந்துக்கும். பாருங்க, இப்படி தான் வரும். இன்னொரு 2 கட்டிக்கலாம். உள்ள விட்டு இது வந்து நல்லா இந்த கடைசியில் வர்ற அளவுக்கு இந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும். இது இந்த கடைசியில் இந்த பூ காம்புக்கிட்ட வந்து உட்காந்து. இப்போ ஃபுல்லாக கட்டியாச்சு. இந்த கடைசி ஒன்று அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த நூலை இப்படி விட்டுட்டு இந்த ஒரு பூ எடுத்து நல்லா சென்டராக, இதுக்கு ரொம்ப வந்து சென்டர் தான் முக்கியம். இப்படி வச்சு இந்த நூலையும் இதோட வச்சு இந்த ரெண்டு நூலுக்கு மேலே இப்படி போட்டுட்டு அடியில் விட்டு
அடியில் விட்டு அதை வந்து நம்ம இப்படி எடுக்கணும். இப்போ நம்ம கட்டி முடிச்சிட்டோம். லாஸ்ட்ல இன்னொரு நாட் போட்டு, இது சும்மா நீங்க எப்படி வேணா இந்த நாட் இன்னொரு நாட் எக்ஸ்ட்ராவா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நாட் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கீழே அழகான ஒரு டாலர் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து நிறையவே பூ வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் பூ இருந்தாலே எல்லா சாமிக்கும் போடலாம். இந்த மாதிரி பின்னாடி பாருங்க, நல்லா அழகா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு இதுக்கு ஒரு சாமிக்கு ஒரு டாலர் மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி காம்போடு இருக்கிற பூ ஒரு 4 நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா இதை வந்து நீங்க இந்த காம்பு கட் பண்ணது எல்லாமே இருந்ததுன்னா இதை வந்து நீங்க ஊசியில கோத்துக்குங்க. ஊசி நூல் வச்சு இதை இப்படி கோத்துக்குங்க அழகா. இப்போ அதுக்கு அதை விட ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 பூ காம்புல நீளமா இருக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு நூல் வச்சு இந்த இடத்த கட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நூல் போட்டு நம்ம அதை கட்டிக்கலாம். பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி கீழே டாலர் மாதிரி செய்யறதுக்கு இந்த காம்போட பூ எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கட்டும்போது நீங்க கோத்தாலுமே 2 பக்கம் நூல் இருக்கிற மாதிரி கோத்துக்குங்க. அப்பதான் நம்ம வந்து அதில் கட்ட முடியும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம கட்டினதுக்கு அப்புறம் இது நல்லா டைட்டா நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 பக்கமும் இப்படி நூல் வந்து நமக்கு தொங்கணும். அப்பதான் இதுல கட்ட முடியும். இப்போ நான் வேற கலர்ல வச்சு இந்த லைட் கலர் செவந்தி வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். இதை இப்போ நம்ம அது கூட கட்டலாம். இது கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதுல வந்து குங்குமம் கூடி வைக்கலாம். இல்லை அப்படின்னா நான் காமிச்ச மாதிரி வேற ஏதாவது மணி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்க நடுவில் வச்சு அலங்காரம் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இது கூட கட்டிக்கலாம். இந்த பூக்கு நடுவில் விட்டு இந்த காம்பெல்லாம் அடியில் இருக்கிற மாதிரி விட்டு எடுத்து அந்த காம்பெல்லாம் அடியில் விட்டுருங்க. பூ மட்டும் இப்படி தெரியுற மாதிரி விட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க கட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப பெரிய காம்பு இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த குங்குமம், எப்பவுமே நம்ம சாமிக்கு வந்து குங்குமம் வச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இந்த மாதிரி பச்சை கலர் குங்குமமும் ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு எல்லா சாமிக்கும் போடும்போது இதுவும் வந்து ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த 2 குங்குமமும் நம்ம மாறி மாறி வைக்கலாம். அதுக்கு முதல் வந்து நம்ம வந்து சிகப்பு எப்பவுமே வைக்கும்போது, குங்குமம் வைக்கும்போது நம்மளோட மோதிர விரல்ல இருந்து எடுத்து வைக்கிறது தான் சிறப்பு. இப்படி ஒரு இதுலையும் உள்ள சிகப்பு. இப்போ நம்ம கோயிலில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம கோயிலுக்கு போய் குங்குமத்தை கொண்டு போய் அங்கே வச்சு உட்காந்து கொடுக்கலாம். இல்லைன்னா எல்லா குங்குமமும் கலந்துரும். நம்ம கவரில் வச்சு கொண்டு போகும்போது இந்த குங்குமம் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவிடும். இந்த மாதிரி
ஒன்று பச்சை ஒன்று சிவப்புன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட செவந்தி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டும்போது பூ வந்து அதிக அளவில் நமக்கு செலவாகாது. அதே மாதிரி விசேஷ காலங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சாலும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து கட்டும்போது திரும்பவே திரும்பாது. ஒரு ஒரு பூ வச்சு கட்டுறதுனால பூவும் கம்மியாக தான் செலவாகும். நீங்கள் இப்படியே வந்து மாலையாக போடலாம். இதுக்கு வந்து நூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்டை நூல் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு பூவில் வச்சு கட்டிக்குங்க. பூ உள்ளே விட்டு இந்த கேப் இருக்கும், இதில் விட்டு கட்டிட்டு அதே மாதிரி இதுலேயும் கட்டிட்டு இந்த நூலை எடுத்து நம்ம சாமிக்கு மாட்டிடலாம். இல்லை அப்படின்னா இப்படியேவும் போடலாம். நான் எல்லாத்துக்குமே மஞ்சளும் குங்குமமும் பச்சை குங்குமமும் சிகப்பு குங்குமமும் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.